வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள ஏழைகள் அனைவருக்கும் காங்கிரீட் வீடு கட்டிக் கொடுப்பதே தமது லட்சியம். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. சோனியா காந்தி பேச்சுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை அதிருப்தி. பழங்குடியின மக்களுக்கு அவமதிப்பு என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் பங்கேற்க வருகை தந்த அமித்ஷா. பாரத் மாதா கி ஜே என்ற கோஷத்துடன் உற்சாக வரவேற்பளித்த பாஜக தொண்டர்கள். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் தனது மனைவியுடன் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற வெங்கையா நாயுடுவின் பேரன் திருமண வரவேற்பு விழாவில் பங்கேற்ற தலைவர்கள். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், ஆளுநர் RN ரவி, அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்பு. (2026) இலக்கை அடைய நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்யுங்கள். தாவேகாவின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் விஜய் பேச்சு. தமிழகத்தில் திமுக ஆட்சி முடியும் போது அரசின் கடன் 10 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து இருக்கும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. "100 வருஷத்திற்கு அப்புறம் நாங்க இருக்க மாட்டோம்." ராணிப்பேட்டையில் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் கலகலப்பாக பேசிய அமைச்சர் துரைமுருகன். பல்வேறு தொழில் நிறுவனங்கள் சேலம் மாவட்டத்தை நோக்கி வருகின்றன. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். தாவேகாவில் இணைந்த CTR நிர்மல்குமார் IT-வின் துணை செயலாளராக நியமனம். தாவேகா இணை பொருளாளராக ஜெகதீஷும், கொள்கை பரப்பு இணை செயலாளராக லயோலா மணியும் நியமனம். தாவேகாவின் மற்றொரு கொள்கை பரப்பு இணை செயலாளராக பேராசிரியர் சம்பத்குமார் நியமனம். கமிஷன் பெற வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாட்டில் 13 மணல் குவாரிகளை திறக்க திமுக அரசு முயற்சிக்கிறது. அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. சட்டசபை தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிட வாய்ப்பு. தருமபுரி மேற்கு மாவட்ட தாவேக செயலாளர் சிவன் தகவல். நாதக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் கட்சியிலிருந்து விலகினார். சீமான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கட்சியிலிருந்து விலகுவதாக அறிக்கை. துறவரம் பூண்ட பாலிவுட் நடிகை மம்தா குல்கர்னியை மகா மண்டலேஸ்வரர் பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவிப்பு. பின்னர் அகாரா அமைப்பின் நிறுவனர் ரிஷி அஜய் தாஸ் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே தனியார் நிறுவன ஊழியர் அதிமுக ஜே பேரவை செயலாளர் இடையே மோதல். விவசாயி பெற்ற கடனை வசூலிப்பது தொடர்பாக மோதல் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் இருதரப்பை சேர்ந்த 8 பேர் மீது வழக்கு பதிவு. சீர்காழி அருகே 4 வயது மகனுடன் குளிப்பதற்காக குளத்திற்கு வந்த சுதா என்பவர் எதிர்பாராத விதமாக வழுக்கி குளத்திற்குள் விழுந்து மூழ்கி உயிரிழப்பு. மதுரையில் புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக ஜெய்ஹிந்த்புரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முகநாதன் கைது. சென்னை ECRல் இளம் பெண்களை காரில் இளைஞர்கள் துரத்தி அச்சுறுத்திய சம்பவத்தில் 4 பேர் கைது. சம்பவத்திற்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பள்ளிக்கரணை துணை ஆணையர் விளக்கம்.
சென்னை ஈசிஆரில் பெண்களின் கார் இளைஞர்களின் காரை இடிக்கவில்லை என காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் விளக்கம். இடித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இளைஞர்கள் துரத்தி சென்றதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக பேட்டி. தமிழகத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து கொடி கம்பங்களையும் அகற்ற ஏப்ரல் 28 வரை கெடு விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிறப்பித்த மேலும் ஒரு உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது நீதிமன்றம். 3ஆம் பாலின கைதியை ஆண்கள் பிரிவுக்கு மாற்றும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க உத்தரவு. விண்வெளியில் தொடர்ந்து 5½ மணி நேரம் நடந்து நாசா விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் சாதனை. ரேடியோ ஆண்டனாவை அகற்றும் பணியில் இருவரும் இணைந்து ஈடுபட்டதாக தகவல். (2025) சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிப்பு. தொடக்க வீரர்களாக ஃபக்கர் ஜமான், பாபர் அசாம் களமிறங்க வாய்ப்பு உள்ளதாக தேர்வுக்குழு உறுப்பினர்கள் தகவல். பாகிஸ்தானில் உள்ள மைதானங்களில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகள் நிறைவடைவுமா என ரசிகர்கள் கேள்வி. ஆசியாவின் அதிகபட்ச டெஸ்ட் ஸ்கோரை பதிவு செய்து ஆஸ்திரேலிய அணி. 1980 பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்டில் 617 ரன்களையும் 1998 அதே பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 599 ரன்களையும் பதிவு செய்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 5 போட்டிகள் T20 தொடர் 3-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது இந்திய அணி. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு தொடக்க விழா கிடையாது என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் ICCயும் அறிவிப்பு. இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்லாததால் தொடக்க விழா ரத்து செய்யப்பட்டதாக தகவல். இந்திய கிரிக்கெட்டின் கடவுள் என்று வர்ணிக்கப்படும் முன்னாள் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படும். BCCI அறிவிப்பு. ரோட்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட உருவாகியுள்ள பறந்து போ திரைப்படம். இந்த படத்தில் நடிகர் சிவா, அஞ்சலி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். திருச்செந்தூர் ராஜகோபுரத்தில் மின் விளக்குகளால் ஒளிரும் 40 அடி உயரம் கொண்ட புதிய வேல். ராஜகோபுர புனரமைப்பு பணி நிறைவடைந்த பின் நிறுவப்படும் என அதிகாரிகள் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.